இனிவரும் காலங்களில் தங்க நகைகளை சேமிப்பதற்கான மாற்று வழிகள் என்ன என்பது குறித்து தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் செல்லானியுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தங்க நகைகளின் விலை புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. தங்க நகைகளின் விலை ஏன் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது? நகைகளை சேமிப்பதற்கான மாற்று வழிகள் என்ன? பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் செல்லானி. வணக்கம் சார். தொடர்ந்து தங்க நகைகளோட விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. சவரன் 75,000 கடந்து விற்பனையாகுது. என்ன காரணம்? நீங்க காரணம்னு எடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்களே பார்த்துட்டு வரலாம். முதல்ல ஆரம்பித்தது கோவிடுடைய தாக்கம், அதனுடைய பொருளாதார சீரழிவு, அதன் காரணம் அங்கே தான் தொடங்கிச்சுன்னு சொல்லலாம். அதுலேயும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல போர்கள், பல இன்னல்கள் மற்றும் பொருளாதாரத்துடைய பெரிய வீழ்ச்சிகள் போன்ற காரணங்கள் தான் நிச்சயமாக ஒரு காரணமாக இருந்தது. இப்போ சமீபமாக காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபருடைய சில முடிவுகள், கொள்கை ரீதியான சில முடிவுகள், பல நாடுகளின் மீது திணிக்கப்பட்ட வரி விதிப்புகள் போன்ற காரணங்கள் இன்னும் பொருளாதாரத்தை பெரிய சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக நிச்சயமாக தங்கம் விலை உயர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப தங்க நகைகளை சேமிப்பதற்கான மாற்று வழிகள், எளிய சாமானிய மனிதர்கள்லாம் தங்க நகைகளை எப்படியெல்லாம் சேமிக்கலாம்? ஒரே வழிதாங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் போய் 2 சவரன் 4 சவரன் வாங்கணுங்கிறது எல்லா ஒரு நடுத்தர மக்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அவங்கெல்லாம் நகை சிறுசேமிப்பு திட்டத்தில் இணைந்து அதன் மூலமாக தங்களுடைய பலனை முழு அளவில் பெறலாம். அதாவது மாதம் 5,000, 10,000 அல்லது 2,000 போன்ற நகை சிறுசேமிப்பு திட்டத்தில் சேர்ந்துட்டு அதன் மூலமாக பெரிய அளவில் நகை வாங்கலாம். தொடர்ந்து 4-5 வருடம் வாங்கினாலும் ஓரளவுக்கு குடும்பத்தில் நகைகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். இப்ப எதிர்காலத்துல தங்க நகைகளினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கா? இதுக்கு ஒரே கேள்வி நம்ம இப்படி எடுத்துக்கலாங்க. இது 2025 வருடம் ஜனவரி 1 எடுத்தீங்கன்னா 1 கிராம் 7,150 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 57,200 ரூபாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 9,380 ரூபாய், ஒரு சவரன் 75,040 ரூபாய். ஒரு கிராமுக்கு இந்த விலை ஏற்றம் மட்டும் இந்த 6-7 மாதங்களை பார்த்தீங்கன்னா 2,240 ரூபாய் இருக்கு ஒரு கிராமுக்கு. ஒரு சவரனுக்கு எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய 17,840 ரூபாய் ஒரு சவரனுக்கு விலை ஏறி இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை இப்போ ஏறுமா இறங்குமான்னு கேட்ட கேள்வி இதே பதில். இந்த 6.5 மாதங்களை பார்த்தீங்கன்னா பெருமளவில் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. ஏறக்குறைய ஒரு சவரன் 18,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. இன்னும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா இதன் மீது மக்களுக்கு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது, உலக முதலீட்டாளர்களுக்கு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளுடைய வங்கிகள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். போன்ற காரணங்கள் இன்னும் வரும் காலங்களில் தங்கம் பெருமளவில் உயர்வதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பெரிய அளவில் வெள்ளியும் விலை உயர்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 4-6 மாதங்களுக்கு முன்பாக 100 ரூபாய் இருந்த ஒரு கிராம் வெள்ளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 129 ரூபாய் இருக்கு. வெள்ளியும் தொடர்ந்து பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு வருகிறது. ஏறக்குறைய இந்த ஒரே ஒரு 6-8 மாசத்துல பார்த்தீங்கன்னா 30%, 35% வெள்ளியும் மற்றும் தங்கம் விலை உயர்ந்திருக்கு. அதனால நிச்சயமாக விலை குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. விலை ஏறுவதற்கு மட்டுமே பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளது. இப்போ ஒரு பக்கம் தங்க நகைகளினுடைய விலை உயருது அப்படின்னு சொல்றது ஒரு அதிர்ச்சியா இருந்தாலும், தங்க நகையில முதலீடு செய்யறவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம்னு சொல்றாங்க. என்ன காரணம்? ஏன் அப்படி சொல்றாங்க? காரணம் என்னன்னா, முன்னால தங்கம் ஒரு அசட்டா இருந்தது, அதாவது ஒரு 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 சொத்தா இருந்தது. இப்போ சொத்து இல்லை, இது ட்ரேடிங் பொருளாக மாறிடுச்சு. அதாவது முதலீட்டு பொருளாக மாறிவிட்டது தங்கம். முன்பெல்லாம் முதலீட்டு பொருள் கிடையாது, இது ஒரு அசட்டு. அதாவது ஒரு இடம் வாங்குறோம், அது ஒரு சொத்தா இருந்தது. அது விலை ஏற ஆரம்பிச்சுன்னா அது ஒரு ட்ரேடிங்காக மாறிடுச்சு. அது மாதிரி தங்கம் இனி வரும் காலங்கள் இது ஒரு ட்ரேடிங் ஒரு பொருள். அதாவது நீங்கள் இதில் முதலீடு செய்து அதை விற்று அதில் ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தங்கத்தில் ஏற்படுத்தியுள்ளது. காரணம் என்ன? தொடர்ந்து விலை ஏற்றம். அதனால் முதலீடு செய்து பெரிய அளவில் லாபத்தை அதனுடைய முதலீட்டாளர்கள் பெற்று வருகிறார்கள். அதனால் ட்ரேடிங் பொருள் தங்கம். நீங்கள் இன்றைக்கு வாங்கக்கூடிய தங்க நகைகளினுடைய அந்த மதிப்பானது வருங்காலங்களில் பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தங்க நகைகளை சேமிப்பதற்கு சிறு சேமிப்பு வழிகளை எல்லாம் மேற்கொள்ளுங்கள் என தங்க நகை வியாபாரி ஜெயந்திலால் செல்லானி நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்குமாருடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்த்.